இன்றைக்கி நம்ம பேங்கன் பர்த்தா செய்ய போகிறோம். இது நம்ம தமிழில் சுட்ட கத்திரிக்காய் கூட சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் கத்திரிக்காய் 1. பேங்கன் பர்த்தா செய்யறதுக்கு நம்மளுக்கு பெரிய கத்திரிக்காய் வேணும். அப்புறம் 2 வெங்காயம், 4 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக பச்சை பட்டாணி. பேங்கன் பர்த்தா செய்யறதுக்கு உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஜாலி வேணும். இதில் தான் நம்ம கத்திரிக்காயில் ஆயில் தடவிட்டு நடுவில் அது ஸ்லிட் பண்ணிவிட்டு இதில் வச்சு ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் ஆயில் எடுத்து நம்ம பேங்கனில் கத்திரிக்காயில் நல்லா தடவிடணும். அதுக்கப்புறம் இதில் நடுவில் ஸ்லிட் பண்ணிவிட்டு நம்ம இதை சுடணும். இது சென்டர்லேருந்து 4 இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி நம்ம இதை அப்படியே எடுத்து அந்த ஜாலியில் வச்சு சுடணும். இந்த கத்திரிக்காய் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் சுடணும். இப்போ நான் ஸ்லோ ஃப்ளேமில் இதை வச்சுட்டேன். இதை அப்படியே திருப்பி வச்சு 4 சைடும் இது நம்ம ஃபுல்லாக சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி கேஸில் வச்சு 4 சைடும் நல்லா சுடணும். நல்லா திருப்பி போட்டு நம்ம சுடணும். பாருங்க, ஃபுல்லாக நல்லா சுடணும். இது நல்லா சுட்டு முடிச்சிட்டோம். இது நம்ம இதில் இருக்கிற தோல் ஃபுல்லும் வெளியே எடுத்து வச்சிடலாம். இதில் இருக்க இந்த தோல் ஃபுல்லும் நம்ம எடுத்துடணும். நம்ம சுட்ட கத்திரிக்காயிலேருந்து ஃபுல் அந்த சுட்ட தோலெல்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ ஃப்ரெஷ் கிடச்சிருக்கு. ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் கடுகு ஜீரகம் போட்டு தாளிக்கணும். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இனி நம்ம அதில் வெங்காயம் போடணும். வெங்காயத்துக்கு கூட நம்ம பச்சை மிளகாவும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது நம்ம கூட கொஞ்சம் பச்சை பட்டாணியும் போடணும். பச்சை பட்டாணியை போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். வெங்காயம், பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி நம்ம இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணும். தக்காளி போட்டுட்டு அது கூட நம்ம உப்பு, மஞ்சள்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். உப்பு, மஞ்சள்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளிலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி நம்ம இதில் சுட்ட கத்திரிக்காவை சேர்த்துக்கணும். சுட்ட கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா நம்ம இதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும்.
1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா நம்ம போட்டிருந்த தண்ணியெல்லாம் வற்றி இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். கொத்தமல்லி இலை தூவி இது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம தோசை கூட சாப்பிட்லாம், அப்புறம் சப்பாத்தி கூட ரைஸ் கூட சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். நம்ம பேங்கன் பர்த்தா சுட்ட கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை.